ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். எல்லோரும் ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கள் ஊர் நெய்வேலியிலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் தான் பாண்டிச்சேரி இருக்குது. கடலூர் பாண்டிச்சேரி போகணும். நெய்வேலி, வடலூர், கடலூர், பாண்டிச்சேரி. செம்ம ரைமிங்காக இருக்குல்ல. நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். பசங்க, அக்கா எல்லாருமே என்னை பார்க்க வந்திருந்தாங்க, உடம்பு விசாரிக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அப்புறம் இருந்தேன் வீட்டில். அக்கா என்ன சொன்னாங்க, ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் எங்கள் அக்கா பொண்ணு இருக்கா. அப்புறம் அவங்கள பார்க்க அங்கே அழைச்சிட்டு போனோம். பசங்க, நான் எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து இந்த லீவ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா லீவ் விட்ட நாள்லேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால இப்போ என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து கடலூர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். கடலூர், அடுத்தது பாண்டிச்சேரி. கடலூர்லேருந்து கேவி டெக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நெய்வேலி வந்தேன்னா கேவி டெக்ஸ் தான் போய் எடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே ட்ரெஸ் எல்லாம். பசங்க வண்டியில் ஒரே அலப்பறை, ரொம்ப ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் நம்ம நித்யா பிரியாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அக்கா பசங்க, தம்பி பசங்க எல்லாம் கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இனி நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் கூடங்குளம் போயிட்டோன்னா அப்புறம் ஸ்கூலு, வீடு அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து கடலூரில் இருக்கிற பெரிய பெரிய கடைங்க. அந்த காலத்துலேருந்து இந்த வள்ளி விலாசல் ஒரு நகைக்கடை இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டு அங்கே வாங்குவோம், ஜுவல்ஸ் எல்லாம். மேரேஜுக்கு முன்னாலெல்லாம் எங்களுக்கு கோல்டு வாங்குறதுன்னா அங்கே தான் ஐஸ்வர்யா வர அப்பா எங்களுக்கு. இது வந்து அடுத்ததாக அல்டிமேட்டாக வந்து பார்க்க போகிறீங்க. செம்மையாக மாசு. நம்ம பாண்டிச்சேரி என்ட்ராக போகிறோம். ரொம்ப அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பார் தான். இது வந்து பாண்டிச்சேரி என்ட்ராகிறோம். எங்கே பார்த்தாலும் அப்பா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வெளியில் எல்லாத்தையும் பார்க்குறேன் பாண்டிச்சேரியில். அப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வருவோம், போயிட்டு ரிட்டன் உடனே ஊருக்கு போயிடுவோம். இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன். பாருங்களேன், அப்படியே எவ்வளோ கூட்டம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி முக்கிறாங்களோ அங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடைன்னு, அதை விட பயங்கரமாக அப்படியே 2 கடை தள்ளி 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 நிறையா கடைங்க இருக்குது இந்த மாதிரி பாரு. இதுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு பாண்டிச்சேரி ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாண்டிச்சேரியா, நல்ல ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அது நிஜமாலும் இப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப ஆனால் மக்கள்லாம் ரொம்ப சூப்பராக கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்குறாங்க. ஒன்றும் அப்படி அநாகரிகமாகலாம் யாரும் நடந்துக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சூப்பராக அவங்கவுங்க எஜுகேட்டடாக நல்லா நடந்துக்கிறாங்க. இத்தனை பார் இருந்தாலுமே ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு டிசிப்ளினாக இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் செட்டோட அப்படியே கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பாருமே. அது நாங்கள் வந்து நைட்டில் அதான் 5 மணிக்கு கிளம்பி அங்கே போய் பாண்டிச்சேரி சேர்கிறதுக்கு எங்களுக்கு 7:30 மணி ஆகிடுச்சி. வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக 7:30 வந்து நைட்டே வந்துவிட்டோம். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மார்னிங் வந்து மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இது வாடகை வீடு தான். மாடியெல்லாம் அவங்க ஹவுஸ் ஓனர் சூப்பராக செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. இந்த மாதிரி அட்மாஸ்பியர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான ஒரு இடம் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செடி கொடியெலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் நல்லா ஒரு சூப்பரான ஒரு நாட்டு ரோஸ் பூத்துருந்தது, பன்னீர் ரோஸ். செம்ம வாசனை. ஒன்று நிறைய மொட்டெல்லாம் நிறைய இருந்தது. நித்யாவுக்கு அதை பார்த்த உடனே பறிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் மேலே அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்களோன்ட்டு அப்புறம் வந்தாச்சு. இந்த ரோஜாப்பூ அந்த ரோஜாப்பூ மேலே ஆசைப்படுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் மாடியிலே சுற்றின்னு இருந்தோம். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் இப்படிலாம் பார்த்தது இல்லையா, எனக்கு அதனால் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. பக்கத்து காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ரோஸு அது இருந்தது. இது வந்து பாரிஜாத பூவாம். நான் அது ஏதோ இந்த நந்தியாவட்டை நினச்சிக்கிட்டேன், ஆனால் அதை தான் பாரிஜாதம்மா. அப்புறம் அதை பறித்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்துட்டோம். காலையில் எல்லா விதமான பூவும் கிடைக்குது அங்கே. எல்லாமே வச்சுருந்தாங்க, துளசியிலேருந்து எல்லா பூக்களுமே இருந்தது. மல்லி, முல்லை, பாரிஜாதம், அப்படி ஒரு நந்தவனம் மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பெரிய பெரிய பில்டிங் பக்கத்தில். இதெல்லாம் விட சூப்பரான ஒரு இது பார்த்தோம் பக்கத்து பில்டிங்கில். அந்த பேப்பர் ரோஸ் சொல்லுவோம்ல, அது அப்படி தான் சொல்லுவாங்களான்னு தெரியல.
பாருங்கள். இப்போ அது ஒயிட் கலர் ஒன்று, பிங்க் அது ஒரு வாடாமல்லி கலர், அப்படியே மாடி ஃபுல்லும் மாடியிலே அந்த கீழே வரைக்கும் படர விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப கண்கள்லாம் காட்சி. அந்த பக்கத்தில் க்ரீனிஷாக ஒரு மரம், தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயற்கையை நேசிக்கிறவங்க ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக வராது, ரெஃப்ரெஷிங்காக எப்பயும் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் வந்து நமக்குள்ளே எனர்ஜி வந்து யூஸ் ஆகும். இப்போ யாருமே இல்லாத இடத்துல நம்ம ஒரு ரூம்குள்ளே இருந்தோன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது நாமளும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிற இடமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தம்பி பசங்களும் கூட வந்து மாடியில எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு, ஏன்னா அப்புறம் மறுநாள் ஊருக்கு கிளம்பலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எல்லாம் ஒரே பேக்கில் போடுங்க. விக்கி சக்தி அங்க போங்க. விக்கி வெற்றி அங்க போ. பீச்சுக்கெல்லாம் போயிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்போ இவங்க தான் என்னுடைய அக்கா, இவங்க பொண்ணு தான் வந்து இந்த பாண்டியில் இருக்கா. ரொம்ப வருஷம் கழித்து நானும் எங்கள் அக்காவும் மீட் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு அக்கா தங்கச்சி மீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி, அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு ஊரில் இருப்போம், அவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அக்காங்கிறது ஒரு அம்மா ஸ்தானம் அது நமக்கு. எனக்கும் அது மாதிரி தான். அதனால் நான் வந்து அக்கா மாதிரி இருப்பேன், எங்கள் அக்கா எனக்கு தங்கச்சி மாதிரி தான் இருப்பாள். அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. சின்னதுலேருந்தே அப்படி தான். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன், எங்கள் அக்கா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாள். அதுவே கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு ஃப்ரெண்டுன்னு வெளியில் யாரும் அவ்வளோவா இல்லை. ஆனால் எங்கள் அக்காவுக்கு நான் ஃப்ரெண்டு, எனக்கு எங்கள் அக்கா தான் ஃப்ரெண்டு. நாங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக அவ்வளோ ஜாலியாக இருப்போம். பார்த்திங்கன்னா அப்போ தான் கூட்டம் வந்து, ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே கூட்டம் நிறையா இல்லை கோவிலுக்கு. நாங்கள் போகும்போது ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ கொஞ்சமாக தான் கூட்டம் இருந்தது. அப்புறம் நேராக போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு, போன தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், அப்போ வரும்போது இந்த லக்ஷ்மி யானை இருந்தது, அதுக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஆனால் இந்த இப்போ வரும்போது இல்லை, அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தங்க தேர் யாரோ வேண்டிக்கிட்டு தங்க தேர் இழுத்தாங்க. எங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் சுட சுட ஆளுக்கு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க யார் வேண்டிக்கிட்டாலும் அவங்க வந்து தங்க தேர் இழுத்துட்டு கோயில் ஒரு 3 தடவை சுற்றி வந்தாங்க. அப்புறம் சாமி வேண்டிக்கிட்டு
நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும். அதே சமயம் எனக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். நம்ம நித்தியஸ்ரீ முக்கியமாக நித்தியஸ்ரீக்காக தான் நான் அவ்வளோ என்னால் முடியவே இல்லை, இருந்தாலும் நித்தியஸ்ரீக்காக வேண்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா வருஷம் ஆரம்பம், ஸ்கூல் போகணும், பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும்ட்டு பிள்ளையாரை தானே வேண்டிப்போம். அதனால் பிள்ளையார்கிட்ட போய் எல்லாம் சொல்லி நம்ம குறைகளை வந்து யார்ட்டுமே மனுஷங்கள்ட்ட சொன்னால் யாருமே தீர்க்க மாட்டாங்க. நம்மளுடைய மனக்குறைகளை வந்து பொறுமையாக கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமையும் கிடையாது. நம்ம வந்து யாருக்கு எந்த கடவுள் வழிபடுறோமோ அவங்க போய் அதில் வந்து மனமுருகி நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு நேரம் இல்லட்டாலும் ஒரு நேரம் வந்து சக்ஸஸ் ஆகும். அது நமக்கு ஒரு மனசு திருப்தியும் கிடைக்கும். 3 தடவை அந்த தேர் வந்து அழகாக சுற்றி வந்தது. அப்புறம் பிள்ளையார் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாமே, ஏன்னா அப்புறம் வீட்டுக்கு போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சரி கோயிலே கொஞ்சம் உட்காந்து சாஞ்சி உட்காந்துட்டு ஒரு ஓரமாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நித்தியஸ்ரீ வந்து பொங்கலை ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த சாமி சுற்றி வரும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மேலதாளத்தோடு அழகாக அழைச்சிட்டு வந்தாங்களா, அது வந்து கேட்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக. இது நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அது எங்களுக்காக ஏதோ கடவுள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக இருந்தது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நைட்டு இருந்துட்டு அப்புறம் கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா அங்கேருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், கோவிலேருந்து நேர் ரோடு தான், பீச்சுக்கு போயிடலாம். நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. அதனால் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவிலே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி எல்லோரையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். அந்த லக்ஷ்மி இல்லாதது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது கோவில். ஆனால் அங்கே ஒரு கம்பீரமே லக்ஷ்மி தான். சாமிக்கெலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். மணி 8:30 ஆகிடுச்சி, 8-9 மணிக்கிட்ட ஆகிடுச்சி நாங்கள் வெளியில் வரும்போது. பாண்டிச்சேரி எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும் போல இருக்குது. இங்கே எந்த பக்கம் போனாலுமே மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி எப்போ மீட் பண்ண போகிறோம் என்னன்னு தெரியல. சரி, எதுவுமே கடவுள் விட்ட வழி தான், நம்மளால் ஒன்றும் டிசைட் பண்ண முடியாதுல்ல. யாராவது எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நாங்களும் அப்படியே வாக்கபிளாகவே கிளம்பிட்டோம். எல்லாமே ஆட்டோ வந்து 150, 200 அந்த மாதிரி தான் கேட்டாங்க. சரி நடந்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக நானும் எங்கள் அக்காவும் நடந்தோம். அங்கேருந்து நடந்து காந்தி சிலைக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து கூட்டம் கம்மியாக, இதை விட இன்னும் நிறையா இருக்கும் போல இருக்குது. நைட்டு 11-12 வரைக்குமே இருப்பாங்களாம். அவ்வளோ மக்கள் வந்து வாக் பண்ணிகிட்ருக்காங்க. நடைப்பயிற்சி குட்டி குட்டியாக பசங்க பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள். அவ்வளோதான். நான் இந்த லீவ் வந்து ரொம்ப, ஏன்னா மழை வேறு வந்துருந்ததா, செம்மையாக அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்தது. அதனால் மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கடைங்களை சாப்பிட நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கிடச்சிருந்து அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எனக்கு இந்த பாண்டிச்சேரி பயணங்கிறது ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயணம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சி பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு பயணமாக தான் இருக்குது எனக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ நினச்சி பார்த்தாலும் அந்த நம்ம கூட பிறந்தவங்க கூட சேர்ந்து வாழறதுங்கிறது அது எப்படி சொல்கிறது, அதை சுச்சுவேஷன் அமையணும். அந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சால் மட்டும்தான் திரும்ப நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்கள்லாம் வந்து அக்கா தங்கச்சி ஒன்றா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம், அதோட அப்புறம் உடனே கிளம்பிடுவோம். அப்புறம் அங்கே வந்து இந்த பேன் கேக்குன்னு ஒன்று கிடச்சிது. அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணு அழைச்சின்னு போனால் குட்டி குட்டியாக தோசை மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது ஸ்வீட் எல்லாம் அந்த சாக்லேட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுத்தாங்க. அது ஏதோ பைசாக்கு அவ்வளோதான். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு, அதனால் அதை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீடை பார்த்து கிளம்பிட்டோம். எங்களுடைய பாண்டிச்சேரி அனுபவங்கிறது மறக்க முடியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்க ஹாப்பி, நம்ம ஹாப்பிங்கிற மாதிரி தான். இனி நான் மறுபடியும் கூடங்குளம் போயிட்டு கொஞ்சம் மறுபடியும் இன்னும் க்யூர் ஆகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்தது ஒரு எனர்ஜி எனக்கு, அவ்வளோதான்.
இதோட என்னுடைய இந்த பாண்டிச்சேரி பயணம் முடியுது. இனி தொடர்றது எப்போன்னு தெரியல. இனி அடுத்தடுத்த லீவெல்லாம் வந்து வர முடியாது. ஏன்னா +1 +2 ஃப்ரீயாக நித்யாவுக்கு டைம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் 2 வருஷத்துக்கு எங்கேயும் வெளியில் போக முடியாது. அதனால் இதை மறக்க முடியாத ஒரு பயணமாக தான் எனக்கு இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக அப்படியே மெமரி பண்ணிக்கிட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி விலாகு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க.